ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் ஸ்டுடியோவில் இதுவரை வந்த எல்லா மூவியுமே நம்ம சேனலில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம்னு ஒரு ஐடியா வந்து அதில் இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கிற படம் தான் 2018 ரிலீஸ் ஆன அயர்ன் மேன் 1. இப்போ அவங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆப்கானிஸ்தானில் சோல்ஜர்ஸ் எல்லாமே 3 ட்ரக்லையுமே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த 3 ட்ரக்கில் ஒருத்தரையுமே காட்டுறாங்க. இவரை தெரியாதால் இருக்கவே முடியாது. இவர் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் டோனி ஸ்டார்க். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ஹை டெக்னாலஜி வச்சிருக்கிற கம்பெனிக்கு இவர் தான் சிஇஓ. அந்த கம்பெனியோட பேர் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி. நம்ம டோனியோட கேரக்டரை பற்றி பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்பவே கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மிகப்பெரிய பிளே பாய் கூட. அப்போ அப்படி ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் போய்கிட்டே இருக்கும்போது டோனியுமே அவங்க கிட்ட ரொம்பவே ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ முன்னாடி போற ட்ரக்கை யாரோ தீவிரவாதிகள் பாம்பை வச்சு வெடிக்கவுமே வச்சிடுறாங்க. அதனால என்னாச்சுன்னு தெரியாம சோல்ஜர்ஸ் எல்லாம் இறங்கி அந்த தீவிரவாதிகளை சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தீவிரவாதிகளுமே ஒரு குண்டு போடுறாங்க. அப்ப நம்ம டோனியுமே அந்த ட்ரக் விட்டு இறங்கி யார் இந்த மாதிரி அட்டாக் பண்றதுன்னு அந்த சோல்ஜர்ஸ்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தீவிரவாதிங்க போட்ட குண்டையுமே பாக்குறாரு. அதுல ஸ்டாக் இண்டஸ்ட்ரியுமே இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்பவே பயந்து பின்னாடி வர்றதுக்குள்ள அந்த பாம்புமே வெடிச்சிருது. அதனால நம்ம டோனியுமே ரொம்ப காயம்பட்டு மயங்கியுமே கிடக்கிறாரு. ஸ்டாக் இண்டஸ்ட்ரியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே பவர்ஃபுல்லான வெப்பனை செஞ்சு அதை ஆர்மிக்குமே வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படியே நம்ம டோனியுமே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிக்கிட்டே வரும்போது கட் பண்ணா நம்ம டோனிய பணைய கைதியா பிடிச்சி தீவிரவாதிங்க எல்லாம் ஒரு டிமாண்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம டோனிக்குமே அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னு ஒன்னும் புரியாம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தோட டைட்டிலையுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அப்படியே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 36 மணி நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதையுமே காட்டுறாங்க. இப்போ ஒரு பெரிய ஹோட்டல்ல அவார்ட் ஷோவுமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷோலையுமே இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாக் இண்டஸ்ட்ரி எப்படி பில்ட் ஆச்சு அப்படின்னு. அப்போ ஒரு பேப்பர் கட்டிங்ல ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனியோட அப்பா. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோனியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ டோனியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரியை ஒபாடியா அவரோட ஃப்ரெண்டு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ 21 வயசுல டோனியுமே அந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரிக்கு சிஇஓவாவுமே மாறிடுறாரு. இப்போ நம்ம டோனியுமே ஒரு ஹைடெக்கான நியூக்ளியர் பாம்பை உருவாக்குறதா அதுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இவரோட பேரு தான் ரோடி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் என்னவா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்ல சீஃப் ஹெட்டாவுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருமே இந்த அவார்டை கவர்மெண்ட் சார்பா என் நண்பனுக்கு தர நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோனி ஸ்டாக்கையுமே கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம தலைவன் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே கலந்துக்காம அந்த ஒபாடியாவை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீங்க போய் அந்த அவார்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்படி எங்க தாண்டா நம்ம டோனி ஸ்டாக் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஹோட்டல்ல இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்ல பொண்ணுங்களோட ஜாலியா கிளப்ல விளாண்டுகிட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ரோடியுமே டோனி பக்கத்துல வந்து, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னோட பெருமையை சொல்லி உனக்கு அவார்டு கொடுக்கலான்னு வந்தா, ஆனால் நீ என்னன்னா இங்கே பொண்ணுங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை பற்றி தான் உனக்கு தெரியல, நான் தான் இங்கே பைக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் அவார்டெல்லாம் கொடுக்குற, அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருந்த வேஷம் போட்டவங்ககிட்ட அந்த அவார்டை கொடுத்துக்கிட்டு, இந்தாங்க உங்கள் வேஷம் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்துமே நடந்து வராரு. அப்போ அப்படியே நம்ம டோனியுமே அவரோட கார் பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட பேர் தான் ஹாப்பி. இவரு நம்ம டோனிக்கு பிஏ மாதிரி. அப்ப அப்படியே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம டோனி வந்து ஒரு காரோட இன்ஜினை பவர் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ட் ஏஐ கூட தான். அந்த ஏஐயோட பேரு ஜார்விஸ். அப்போ டோனியுமே ஜார்விஸ் கிட்ட அந்த இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ்ல எனக்கு ஒவ்வொன்றா காட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவங்களுமே வராங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட பேரு பெப்பர் பார்ட்ஸ். இவங்க நம்ம டோனிக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி, கிட்டத்தட்ட லவர்னு கூட சொல்லலாம். அப்ப அவங்களுமே வந்து டோனியை திட்டிக்கிட்டுமே இருக்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா, எவ்வளோ பெரிய முக்கியமான மீட்டிங்கை வச்சுக்கிட்டு இங்கே இந்த உடஞ்சி போன வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, என்னை ஏன் இப்போ விரட்டிக்கிட்டே இருக்க, இங்கே ஏதாவது நடக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்று வேணாம், உடனடியாக அந்த மீட்டிங்க்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்குமே நம்ம டோனி காரில் வேகமாக போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ நம்ம டோனி எங்கே வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு ஹாப்பியுமே கரெக்டாக வந்த அப்புறம் ரோடியுமே கேட்குறான், நான் நேற்றே உன்ட்ட பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு பொறுப்புன்றது கொஞ்சம் கூட இல்லை, 3 மணி நேரம் லேட்டாவா வருவா அப்படின்னு கேட்டதுக்கு, இது என்னோட ஃப்ளைட்டு, நான் லேட்டாக வந்தால் தானே எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த ஃப்ளைட்டை பறக்க வைக்கலாம் அப்படின்னுமே சொல்கிறாரு.
அப்ப ஏரோப்ளேனுக்குள்ள ரோடியும் டோனியும் பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப ரோடி வந்து கோவத்திலேயுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ டோனியுமே சொல்றாரு, நான் தான் சாரி சொல்றேன்ல, எதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வச்சிருக்கிற, எங்க 2 பேத்துக்கும் சரக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரோடியுமே சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு குடிக்க வேணாம், நான் குடிக்கிற பழக்கம் விட்டுட்டா அப்படின்னு சொன்னதை கட் பண்ணா நம்ம ரோடி பயங்கரமா குடிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ குடிச்சுக்கிட்டுமே பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே வர மாட்டேங்குது, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், அங்க போய் நல்லா பேச அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்குமே வந்திருக்காங்க. அப்ப அப்படி அவங்க எங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஒரு ஆர்மி பேஸுக்குமே வந்திருக்காங்க. அங்க இருக்கிற மேஜருமே, உங்களை நாங்க வெல்கம் பண்றோம், உங்களோட டெமோக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம டோனியுமே இப்ப அவங்க கிட்ட பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அவர் அப்படி என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உருவாக்குன இந்த ஆயுதத்தை நீங்க ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும், அதுக்கப்புறம் எந்த நாடுமே உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெமோவுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ராக்கெட் லான்ச்சருமே அனுப்புறாரு நம்ம டோனி. அதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்ததால அந்த சோல்ஜர்ஸ்க்குமே பிடிச்சி இதை நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு நம்ம டோனி ஒரு விலை சொல்றாரு பாருங்க, $500 மில்லியன் மேல நீங்க வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் ஒன்று ஃப்ரீயா தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அமைதிக்காக தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ டோனியுமே அந்த டெமோ முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளுமே நம்ம டோனியுமே பிடிச்சிருப்பாங்க. அந்த பாம் வெடிச்சதால நம்ம டோனியோட உடம்புக்குள்ளேயுமே சில இரும்பு துகள்களுமே போயிருக்கு. அதனால நம்ம டோனியை எப்படியாவது உயிர் பழைக்க வைக்கணும்ட்டு அந்த தீவிரவாத கும்பல்ல இருந்து ஒருத்தர் வந்து ஆப்ரேஷனுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஆப்ரேஷனுமே சக்சஸ்ஃபுல்லா முடியுது. நம்ம டோனியுமே இப்போ கண் முழிச்சுக்கிறாரு. அப்போ என்னடா இது ஏதோ ஒரு மாதிரி நம்ம நெஞ்சில பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அவர் நெஞ்சில இருந்து 2 ஒயர் போறதையுமே கவனிக்கிறாரு. அப்போ இன்னொருத்தரையுமே அந்த தீவிரவாதிகள் அங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. இவருமே ஒரு சயின்டிஸ்ட் தான். அப்ப அவருமே நம்ம டோனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, உன்னை காப்பாத்தினதே நான் தான், உன் உடம்புக்குள்ள இன்னும் அந்த இரும்பு துகள்கள்லாம் இருக்கு, அது உன் இதயத்துக்குள்ள போச்சுன்னா உன்னோட உறுப்புகள்லாம் செயலிழந்து போயிடும், அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் உன்னோட மார்பகுதியில ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கை வச்சிருக்கேன், அது வந்து அந்த இரும்பு துகள்களை உன் இதயத்துக்கு போக விடாம பாதுகாக்கும், அதுக்கு பவர் கொடுக்கறது இந்த கார் பேட்டரி தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சயின்டிஸ்டும் டோனியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த தீவிரவாதியுமே வந்து இப்ப பேசிக்கிட்டுமே இருக்கான். அவன் பேசுறது நம்ம டோனிக்கு புரியலன்ட்டு அந்த சயின்டிஸ்ட்டுமே இப்போ டிரான்ஸ்லேட்மே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் அவர் அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்காண்டி ஒரு பொருளை செஞ்சு கொடுத்தா உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனி உருவாக்குனாரு பார்த்தீங்களா ஒரு ஏவுகணை, அதை தான் உருவாக்கவுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை கேட்ட நம்ம டோனியுமே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தீவிரவாதிகள் நம்ம டோனியை துன்புறுத்திக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த டோனியும் சயின்டிஸ்டையும் அந்த குகையை விட்டு வெளியிலையுமே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ டோனியுமே வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஸ்டாக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தீவிரவாதியுமே நம்ம டோனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், நீ வந்து இதை வச்சு அந்த ஏவுகணை எப்படியாவது உருவாக்கிடு, அதை உருவாக்கினா நான் உன்னை உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. இதை கேட்ட நம்ம டோனியுமே அந்த பொருள் உங்க கைக்கு கிடைக்காதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டீலுக்குமே ஒத்துக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அந்த குகையில அந்த சயின்டிஸ்டும் டோனியும் பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அந்த சயின்டிஸ்டுமே நம்ம டோனி கிட்ட, உன் தேவையில்லாத பிடிவாதத்தால உன் உயிரை இழக்காத, அவங்க கேட்கறத செஞ்சு கொடுத்துட்டு உன் உயிரை நீ காப்பாத்திக்க பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது எல்லாத்தையும் கேட்ட டோனியுமே ஒத்துக்கிட்டு அவருக்கு என்னென்ன பொருள்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே இப்போ கேட்டுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ நம்ம டோனி ஸ்டாக்குமே எதையோ போட்டு உருக்கி ஒரு சின்ன பொருளையுமே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை பார்த்து அந்த சயின்டிஸ்ட்டுமே, இதை பார்த்து அந்த ஏவுகணையை பார்க்குற மாதிரியே இல்லையே, என்னது இது அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம டோனியுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது ஏவுகணை கிடையாது, இதோட பேர் ஏர்க் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோட பெரிய வடிவம் தான் என்னோட இண்டஸ்ட்ரிக்கே பவர் கொடுத்துட்டு இருக்கு, இது என்னோட இதயத்துக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை வச்சு என் இதயத்தை மட்டும் பாதுகாக்காம இதை வச்சு நிறைய அற்புதங்களுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானையுமே காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பால நமக்கு ஒரு கவசம் செஞ்சு அதன் மூலமாக இவங்களை அட்டாக் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ டோனி பண்றது எல்லாமே அந்த தீவிரவாதிகளுமே சிசிடிவி கேமரால பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாங்க. ஓகே, அதைத்தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாள் ஃப்ரீயாவுமே விடுறாங்க. அப்போ இப்படியே நம்ம டோனியுமே அந்த கவசத்தோட காலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்தா ஏவுகணை மாதிரியே இல்லையே அப்படின்னு அந்த தீவிரவாதிகளுமே சந்தேகப்பட்டு அந்த இடத்துக்குள்ளேயுமே வந்து பேசிக்கிட்டுமே இருக்கிறானுங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை பார்த்தா ஏவுகணை செய்யற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த சயின்டிஸ்டுமே சொல்றாரு, இல்லை நாங்கள் ஏவுகணை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியா டோனி, இனிமேட்டு நீ தனியாவே பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சயின்டிஸ்ட் அழிக்கவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தீவிரவாதியுமே ஒரு கங்கு எடுத்துக்கிட்டு சயின்டிஸ்டோட மூஞ்சில வைக்க வரும்போது டோனியுமே சொல்றாரு, அவன் இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன், ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சயின்டிஸ்டையுமே விட்டுடுறாங்க. ஆனா டோனி, உனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நாளைக்கு வரும்போது அந்த ஏவுகணை இங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்ட டோனியுமே, உங்க கதெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறியோட சுத்தியிலையுமே தட்டிக்கிட்டு இருக்கிறாரு.
அப்ப அவர் என்னத்தை தட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கவசத்தை தான் கிட்டத்தட்ட செஞ்சு ஃபுல்லா முடிக்கவுமே செய்யறாரு. அப்ப நம்ம டோனியுமே அந்த கவசத்தை மாட்டிக்கிட்டே இருக்கும்போது இதை பார்த்த அந்த தீவிரவாதியுமே இவனுங்க அந்த ஏவுகணை செய்யற மாதிரி இல்ல வேற ஏதோ பிளான் பண்றானுங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு சில ஆட்களையுமே போக சொல்றாங்க. அப்ப அவனுங்க வர டோரை நம்ம டோனி ஆல்ரெடி மூடியுமே வச்சிருந்திருக்கிறாரு. அப்ப அந்த டோருமே பிளாஸ்ட் ஆகுது. பக்கத்துல இருந்த தீவிரவாதிகளுமே செதறி போய் விழுறானுங்க. அப்போ இதை பார்த்த நிறைய தீவிரவாதிங்க அந்த இடத்துக்குமே ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது இதை தெரிஞ்ச அந்த சயின்டிஸ்டுமே டோனிக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ இந்த கவசத்தை மாட்டிட்டு எப்படியாவது தப்பிச்சிரு, நான் கொஞ்ச நேரம் இவனுங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த சயின்டிஸ்டுமே அந்த தீவிரவாதிகளை சுட்டுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அந்த சயின்டிஸ்டுமே தீவிரவாதிகளை சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்த பார்த்து பயந்துமே நிற்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தீவிரவாதிங்க கன்னோடையுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படியும் நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே சரண்டர் ஆகுறாரு. அப்ப சில தீவிரவாதிகளுமே டோனி இருக்கிற இடத்துக்கு வந்த அப்புறம் எங்கடா அவனை தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் நம்ம அயன் மேனுமே அந்த முழு சூட்டையும் போட்டுக்கிட்டு அந்த 3 தீவிரவாதிகளையுமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. அப்ப அப்படியே எல்லா தீவிரவாதிகளையுமே அடிச்சு போட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சயின்டிஸ்டுமே குண்டடிப்பட்டு படுத்துக்கிட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப டோனியுமே அந்த சயின்டிஸ்ட் பக்கத்துல போன உடனே வா இங்க இருந்து போகலான்னு கூப்பிடுறாரு. அப்ப இதை கேட்ட சயின்டிஸ்டுமே என் கதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, என்னால முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்டு நம்ம டோனியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி என் உயிரை காப்பாத்தினதுக்கு உனக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சயின்டிஸ்டுமே இறந்துடுறாரு. அப்ப நம்ம டோனியுமே அந்த கவசத்தை ஃபுல்லா போட்டுக்கிட்டு அந்த குகையை விட்டு வெளியில நடந்து வந்துகிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்து அந்த தீவிரவாதிகளையுமே துப்பாக்கியை வச்சு சுடுறாங்க. அந்த கவசத்துக்கு எதுவுமே ஆகல. அப்ப அவங்களோட புல்லட்ஸ்ல காலியானதுக்கு அப்புறம் இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பட்டனையுமே அழுத்துறாரு. அவரோட கையில இருந்து அப்படியே நெருப்பு மாலை மாதிரி கொட்டிக்கிட்டுமே இருக்கு. அப்ப இது எல்லா தீவிரவாதிங்க மேலேயும் பட்டு எரிஞ்சுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப தூரத்துல இருக்கிற தீவிரவாதிகளுமே உன் உடம்புல சுட்டாதானே எதுவும் ஆகாது, உன்னோட ஜாயின்ஸ்ல சுட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கவசத்தோட ஜாயின்ஸ்லயுமே சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த கவசமுமே டேமேஜ் ஆகி நம்ம டோனியுமே கொஞ்சம் தடுமாறிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ சுத்தி நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஒரு பட்டனையுமே அழுத்தி ஆக்டிவேட் பண்றாரு பாருங்க. அவர் பின்னாடி இருந்து ஒரு ராக்கெட் மாதிரி நெருப்பு வந்து அங்க இருக்கிற எல்லா வெப்பனையுமே வெடிக்க வச்சுட்டு நம்ம டோனியுமே ராக்கெட் மாதிரி பறந்துகிட்டுமே இருக்கிறாரு. அப்போ பறந்து போன அந்த டோனியுமே அதோட ஃபியூவல் முடிஞ்ச அப்புறம் வேகமா வந்து தரையிலையுமே மோதுறாரு. அப்ப அந்த ரோபோவோட பகுதியுமே செதறி கிடக்கு. நல்ல வேளை நம்ம டோனிக்கு எதுவுமே ஆகல. அப்ப அப்படியே நம்ம டோனியுமே அந்த பாலைவனத்துல தடுமாறி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல உன்னை பார்த்து கையுமே காட்டுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோடி அந்த இடத்துக்குமே வந்துடுறாரு ஹெலிகாப்டர்ல. அப்ப ரோடி நம்ம டோனியை பார்த்ததுமே கட்டி பிடிச்சிக்கிட்டு நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனிமேட்டு நீ கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டிட்டுமே போயிடுறாங்க. அப்ப நம்ம டோனியுமே அவரோட ஊருக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபிளைட்ல இருந்து கீழே இறங்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா பெப்பர் பாட்ஸுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப பெப்பர் பாட்ஸை பார்த்துக்கிட்டு டோனியுமே என்ன உன் கண்ணுல ரெட்டா இருக்கு எனக்காக ஃபீல் பண்ணி அப்படின்னு கேட்டதுக்கு பின்ன ஃபீல் பண்ணாம உயிரே போயிடுச்சு நீங்க இல்லாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெப்பருமே வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க உடம்ப செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு இப்ப தேவையானது 2 தான். என்னது அப்படின்னு கேட்டதுக்கு நம்பர் 1 எனக்கு சீஸ் பர்கர் வேணும், நம்பர் 2 பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே நம்ம டோனியுமே பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டயுமே பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதுல இருந்து நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேட்டு ஸ்டாக் இண்டஸ்ட்ரியில இருந்து ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்டு எல்லா பிரஸுமே ரொம்பவே எக்ஸைட் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒபாடியாவுமே அவர் சும்மா சொல்றாரு டோனி ஸ்டாக்கு எதுவுமே ஆகல, அவர் நலமா இருக்காருன்னு மட்டும்தான் பேப்பர்ல வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பிரஸ் மீட்டிங்கையுமே க்ளோஸ் பண்றாங்க. அப்போ அந்த பிரஸ் மீட்டிங்குமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒபாடியும் டோனியும் இப்ப பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஒபாடி வந்து ரொம்பவே கோவப்பட்டு யாரை கேட்டு நீ யாரையும் கேட்காம இப்படி பிரஸ்ல நீ ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு, நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன், இனிமேட்டு நம்ம ஆயுதங்களே சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இதனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு இறங்கும் உனக்கு தெரியும்ல, எல்லா இன்வெஸ்டருமே நம்மளை பார்த்து திட்டுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு திட்டிட்டு போறாங்க, எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை கேட்ட ஒபாடியோமே நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு எனக்கு புரியுது டோனி, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கம்பெனில இருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்துமே போறாங்க. அப்ப அப்படியே பெப்பர் பாட்ஸுமே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த டிவியில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, இனிமேட்டு ஸ்டாக் இண்டஸ்ட்ரி அவ்வளோதான், ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் வேல்யூ ஃபுல்லாக ஜீரோவாக மாறப்போகுது அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ பெப்பர் அந்த டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டோனிக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜுமே வந்திருக்கு, என் ரூமுக்கு வா அப்படின்னு. அப்போ இதை கேட்ட பெப்பருமே டோனியோட ரூமுக்கு வந்தா டோனி வந்து படுத்துக்கிட்டுமே இருக்கிறாரு அவரால் முடியாமல். அப்போ என்னாச்சு அப்படின்னு பெப்பருமே கேட்டதுக்கு ஒன்றும் பெருசாகலை, ஒரு ஆப்ரேஷன் மட்டும் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷனா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம்,
இப்போ நான் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் பெருசா பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட மார்ல இருக்கிற அந்த ஆர்க் ரியாக்டரை கழட்டி இனிமேட்டு இது யூஸ் ஆகாது கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புது ஆர்க் ரியாக்டரையுமே எடுக்கிறாரு. அந்த புதுசா எடுத்த ஆர்க் ரியாக்டரை நீ மார்க்குள்ள வச்சு எந்த ஒயரையும் டச் பண்ணாம மாட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட பெப்பருமே ரொம்பவே பயந்துகிட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சாக்கெட்ல அந்த ஒயர்லாம் பட்ட உடனே டோனிக்கு மாரடைப்பு வர மாதிரியுமே இருக்கு. அப்ப ரொம்பவே பயத்துல பெப்பருமே எப்படியோ அந்த ஆர்க் ரியாக்டரை முழுசா மாத்தவுமே செய்யறாங்க. சும்மா பயந்துட்டியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன், இப்போ எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி கூலா பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு நம்ம டோனி அப்போ பெப்பருமே டோனி கிட்ட இனிமேட்டு இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்க மரியாதையா ஹாஸ்பிட்டல் போய் இதை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்துமே வந்துடுறாங்க. அப்போ அப்படியே கட் பண்ணா ரோடியுமே அவரோட ஜூனியர் சோல்ஜர்ஸ் கிட்ட ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டோனியுமே பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ ரோடியுமே டோனி கிட்ட நீ பிரஸ்ல சொன்னதை கேட்டேன், அது உண்மையா இல்லை பொய் தானே சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் உண்மையை தான் சொன்னேன், இனிமேட்டு ஆர்மிக்கு என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் நான் செஞ்சு தரதா இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வேற என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஒரு பிளான் சொல்கிறேன் அதை கேளு அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ ரோடியுமே நீ எந்த பிளானும் எதுவும் சொல்ல வேணாம், நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பொறுமையா நிதானமாகி வா, நீ கொஞ்சம் குழப்பத்தில் இருக்க அப்படின்னு அவருமே சொல்லிக்கிட்டு அங்கிருந்துமே போயிடுறாரு. அப்போ நம்ம டோனியுமே அவர் ரிசர்ச் பண்ற இடத்துல ஜார்விஸோட உதவியோட ஒரு புது சூட்டை தயாரிக்கலான்ட்டு உருவாக்கிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ இது என்ன ப்ராஜெக்ட் சார்னு ஜார்விஸுமே கேட்டதுக்கு இது ஒரு புது ப்ராஜெக்ட், இது மெயின் சர்வருக்கு அனுப்பாத, இது என்னோட பிரைவேட் சர்வர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம டோனியுமே ஒரு கவசம் செஞ்சாரு பாத்தீங்களா, அதை ப்ளூ பிரிண்டா வச்சு அதுல இருந்து எவ்வளவு வெயிட் குறைக்க முடியுமோ அதை குறைச்சி வேற ஒரு புது சூட்டை செய்யணும் அப்படின்னு உருவாக்கிக்கிட்டுமே இருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த தீவிரவாதிகளுமே அந்த பாலைவனத்துக்கு அந்த கவசத்தோட பொருளை சிதறி கிடந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே டோனியுமே இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளால பறக்க முடியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கை காலில் மட்டும் சில ஃபிட்டிங்ஸை மாட்டி இப்போ பறக்கிறதுக்கு டெஸ்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த டெஸ்டிங்ல அவர் பறக்கவுமே செய்யறாரு, ஆனா அவர் ஸ்டேபிளா பறக்காம ஒரு மாதிரி இம்பேலன்ஸா தான் பறந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஓகே நம்மளால பறக்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் உருவாக்குன அந்த சூட்டையுமே இப்போ மாட்டிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ அந்த ஃபுல் சூட்டையும் டோனி போட்டதுக்கு அப்புறம் ஜார்விஸ் கிட்டையுமே சொல்றாரு டிஸ்பிளேவை ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே எல்லா டேட்டாவையுமே இப்போ இந்த டிஸ்பிளேக்குள்ள இறக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட ஜார்விஸுமே எல்லா டீட்டெயிலையுமே அவரோட மாஸ்க்குள்ளேயுமே அனுப்பிக்கிட்டுமே இருக்கு. அப்போ எல்லா டேட்டாவையுமே அந்த மாஸ்க்குள்ள இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் டோனியுமே ஜார்விஸ் கிட்ட கேட்கிறாரு ஓகே இப்போ நம்ம ரைடுக்கு போலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு சீக்கிரம் நம்ம ரைடுக்கு போனா அது ஆபத்து சார் அப்படின்னு சொன்ன உடனே சில விஷயங்களை நம்ம பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இப்போ பறக்கவுமே ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அப்படியே அவர் ராக்கெட் மூலம் பறந்து வானத்தை நோக்கியுமே இப்போ பறக்கிறாரு. அப்போ டோனியுமே அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆசையுமே வருது, இதுவரை ரெக்க வச்ச விமானம் எவ்வளோ ஹைட்டா பறந்துருக்குன்னு ஜார்விஸ் கிட்டயுமே கேட்ட உடனே ஜார்விஸுமே சொல்லுது 85,000 ஃபீட்ல பறந்துருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நம்ம அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி ஆகுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வானத்தை நோக்கி ஸ்ட்ரெயிட்டா செங்குத்தா பறந்துகிட்டுமே இருக்கிறாரு. நீங்க ஹைட்டா போனீங்கன்னா உங்க மேல ஐஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஹைட்டா பறந்துகிட்டே இருக்கும்போது அந்த சூட்டு ஃபுல்லா ஐஸ் ஃபார்ம் ஆகி இப்போ அந்த சூட்டு பறக்க முடியாம மறுபடியுமே பூமியை நோக்கி தரையில வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்போ டோனியுமே கீழே இருந்துகிட்டு சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சைடுல ஒரு பட்டனையுமே திருகிறாரு. அதனால அந்த சூட்ல உள்ள எல்லா ஐஸுமே போனதுக்கு அப்புறம் அந்த சூட்டுமே ஆக்டிவேட் ஆகி இப்போ மறுபடியும் ரீபூட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா தரைக்கிட்ட வந்த உடனே மறுபடியும் இப்போ நம்ம டோனி பறக்கவுமே ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்படியே பறந்துக்கிட்டு நம்ம டோனியுமே அவரோட இடத்துக்கு வந்த அப்புறம் ஷடோன் ஆகு அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு ஷடோனுமே ஆகுது. அப்போ அந்த சூட் ரொம்ப வெயிட்டா இருந்ததால 2 ஃப்ளோர் உடச்சிக்கிட்டு கார் கராஜ்லையுமே உழுறாரு. அப்புறம் டோனியுமே மண்டையில் ஐஸ் பேக் வச்சுக்கிட்டு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸுமே இருக்கு. அதை பார்த்த உடனே அது மேலே பார்த்தா பெப்பர் பாட்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே அவர் யூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆர்க் ரியாக்டருமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம இன்ட்ரோலையுமே வச்சுக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த எல்லா தீவிரவாதிகளுமே அந்த செதறி போன இரும்பு கவசத்தை எடுத்துட்டு ரீஅசம்பிள் பண்ணவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம டோனி இன்னுமேட்டு அந்த ஐசிங் ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சூட்டுக்கு சில அப்கிரேட்ஸுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே ஜார்விஸ் கிட்டையுமே என்னென்ன அப்கிரேட்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டிவியில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட ஸ்டாக் இண்டஸ்ட்ரிக்கு 3rd இயர் ஆனிவர்சரி, அதனால ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா விஐபிஸும் வந்துகிட்டுமே இருக்கிறாங்க. ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னன்னா டோனி இதில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்து நம்ம டோனியுமே ஜார்விஸ் கிட்ட நமக்கு ஏதாவது இன்வைட் வந்துச்சா அப்படின்னு கேட்டதுக்கு இன்வைட் வந்த மாதிரிலாம் தெரியல சார் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ ஓகே நீ சூட்டான அப்கிரேடை
பார்த்துக்கிட்டே இரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குமே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போன உடனே ஒபாடியாவுமே பிரஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருமே நம்ம டோனியை பார்த்த அப்புறம் நீங்க வருவன்னு நான் எதிரே பார்க்கல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெல்கமுமே பண்ணிக்கிறாரு. அப்ப நீ கொஞ்ச நேரம் உள்ள இரு, நான் கூடிய சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோனியை உள்ளேயுமே அனுப்பி வைக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு பிரஸ்மே வந்து பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுதத்தை தயாரிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அப்போ இது என்னன்ட்டு சில போட்டோகிராஃப்ஸுமே காட்டுறாங்க. அப்போ இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டோனியை அடைச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா ஒரு குகை மாதிரி, அந்த ஊர் தான் இது. அப்ப அந்த போட்டோஸ்லயுமே அந்த ஏவுகணை இருக்கிறத பார்த்து நம்ம டோனியுமே ரொம்பவே ஷாக் ஆகி இது எப்ப எடுத்தீங்க அப்படின்னுமே கேட்கிறாரு. அதுக்கு அவங்களுமே நேத்து தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஒபாடியா கிட்டயுமே இப்ப நம்ம டோனி போய் பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப இந்த போட்டோஸ் எல்லாம் நீ பாத்தியா, நம்ம ஏதாவது திருட்டுத்தனமா வித்துக்கிட்டு இருக்காமா இல்லீகலா அப்படின்னு கேட்டதுக்கு ஒபாடியாவுமே இப்போ சொல்றாரு, ஆமா அது நான் தான் கொடுத்தேன், உன்னோட பாதுகாப்புக்கு தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம நீ இந்த கம்பெனியை விட்டு போகிறதுக்கு உன் மேல கேஸ் போட்டது வேற யாருன்னு நினைக்கிறேன், நான் தான் அப்படின்னு டோனிக்கிட்டே சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. அப்ப நம்ம டோனியுமே டே காசி நீ மாடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே வீட்டுல கோவத்தோட இருந்துகிட்டே இருக்கும்போது நியூஸ் சேனலுமே பாக்குறாரு. அதுல அப்படி என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீவிரவாதிங்க எல்லாமே மக்களை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க அவ்வளவு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு அந்த சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அவனை நீங்க செத்திங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி பறந்து போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அந்த ஊரையுமே காட்டுறாங்க. தீவிரவாதிங்க எல்லாம் பொதுமக்களை கண்ணை வச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது வானத்துல பார்த்தா நம்ம டோனி வந்து ஒரு சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனியுமே அங்க இருக்கிற எல்லா தீவிரவாதிகளையுமே அடிச்ச அப்புறம் நம்ம டோனி அந்த இடத்துல ரொம்பவே சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா ஒரு தீவிரவாதி, அவனை பிடிச்சி பொதுமக்கள் முன்னாடி விட்டு இவனை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு பறந்து போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏவுகணையுமே இருக்கு. அப்ப அதை இங்கேயே அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு பக்கத்துல போய்கிட்டே இருக்கும்போது ராக்கெட் லான்ச்சரை வச்சு நம்ம டோனியுமே அடிச்சிடுறாங்க. அதனால நம்ம டோனியுமே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தாலுமே நம்ம டோனிக்கு ஒரு அடி கூட படல. அப்ப கீழே விழுந்த டோனியுமே எந்திரிச்சு தூரத்துல இருக்கிற ஆர்மி டேங்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு குண்டுமே போடுறாங்க. அந்த குண்டுல இருந்து நம்ம டோனியுமே மிஸ் ஆகிட்டு பதிலுக்கு நம்ம டோனியுமே சின்னதா ஒன்னு லான்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே கூலா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி டேங்கை வெடிச்சு சதறுது. அப்ப அங்க இருக்கிற தீவிரவாதிகளையுமே நம்ம டோனியை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்களாம் பிள்ளைக்கா பசங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏவுகணையை அழிச்சிட்டு அந்த இடத்தையே நாசமாக்கிட்டு பறந்து வந்துடுறாரு. அப்ப நம்ம டோனியுமே பறந்து போய்கிட்டு இருக்கிறத கலிபோர்னியால இருக்கிற ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து சிக்னலுமே வருது, இந்த மாதிரி என்னன்னே தெரியாத ஒண்ணு பறந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற மேஜருமே அது என்னன்ட்டு உடனடியாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே அங்க பறக்கிறது என்னன்ட்டு ஒண்ணுமே புரியாமையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ரோடியுமே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு வந்த அப்புறம் அவர்கிட்டயுமே சொல்றாங்க, கர்னல் இந்த மாதிரி வந்திருக்கு, அது என்னன்னே தெரியல, அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் ஒரு போன் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டோனிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப டோனியுமே காலை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரோடியுமே நீ இருந்த பாத்தியா அந்த இடத்துல வேற யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க, நீ ஏதாச்சும் ஆயுதத்தை கொண்டு போனே அப்படின்னு கேட்டதுக்கு நான் ஏன் பண்ண போறேன், யாரோ நீ பண்ண வேண்டிய வேலையை வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு சந்தோஷப்படுவியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல என் கண்ணு முன்னாடி ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு, அதை நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 ஆர்மி ஃபிளைட்டுமே டோனி பக்கத்துல பறந்து வந்துகிட்டுமே இருக்கு. அப்போ இதை பார்த்த டோனியுமே சரி ஓகே நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜெட்டுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப டோனியுமே பறந்து போய்கிட்டே இருக்கும்போது விடாம அந்த 2 ஜெட்டுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டுமே வருது. அப்போ டோனியுமே கரெக்டா டார்கெட்ல மாட்டின உடனே ராக்கெட் லான்ச்சுமே அனுப்புறாங்க. அப்போ இது ஜார்பிஸுமே சொல்லுது உங்க பின்னாடி ஒரு ராக்கெட் லான்ச் வருது அப்படின்னு. அப்போ அந்த ராக்கெட் லான்ச்ல இருந்துமே எப்படியோ மிஸ் ஆகி இப்போ டோனியுமே பறந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சுட்டுக்கிட்டுமே வராங்க. அப்ப இவனுங்க நம்மளை விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டோனி வந்து இப்போ ரோடிக்கு கால் மே பண்றாரு. அப்ப ரோடியுமே அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன விஷயம்னுமே கேட்கிறாரு. நீ கேட்டல அது நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா, உன்னோட ஆயுதத்தெல்லாம் எதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அது ஆயுதம் இல்ல அதுக்குள்ள நான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ரோடியுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, அது நீயா அப்படின்னு. அப்ப அந்த 2 ஜெட்ஸ்ல இருந்து ஒரு பைலட்டுமே பாக்குறாரு. அந்த இன்னொரு ஜெட்டுக்கு கீழே நம்ம டோனியுமே தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பைலட்டுமே நம்ம டோனியை பார்த்த உடனே கண்ட்ரோல் ரூமுக்குமே சொல்லிடுறாரு அது பார்க்க மனுஷ மாதிரி இருக்கா அப்படின்னு. அப்ப இது தெரிஞ்ச அந்த இன்னொரு பைலட்டுமே அவர் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஜெட்டை அப்படியே ஃபிளிப் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. இதனால நம்ம டோனிக்கு எதுவுமே பிடிக்க முடியாம அப்படியே பின்னாடியுமே விழுந்துகிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்போ பின்னாடி வந்து ஜெட்டோட ரெக்கையிலுமே இடிச்சிடுறாரு. அதனால அந்த ஜெட்டுமே வெடிச்சதால அதுக்குள்ள இருக்கிற பைலட்டுமே எகிரிடுறாரு. அப்ப பேராஷூட் வரும்னு பாத்தீங்கன்னா பேராஷூட்டுமே வரல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம டோனி வந்து அந்த பேராஷூட்டை வர வச்சுக்கிட்டு அங்க இருந்துமே பறந்து வந்துடுறாரு. அப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ரோடியுமே பிரெஸ்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நேத்து நடந்த பயிற்சியில ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆயிடுச்சு, ஆனா நல்ல விஷயமா பைலட்டுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு வந்து அந்த தீவிரவாதியோட தலைவனை
தலைவனை பாக்குறதுக்காண்டி ஒபாடியாவுமே இப்ப வந்திருக்காரு. அப்ப அவர்கிட்ட அந்த தீவிரவாதியோட தலைவனுமே அந்த இரும்பு கவசத்தை ஃபுல்லா அசம்பிள் பண்ணி இப்ப காமிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அந்த தீவிரவாதியுமே ஒபாடியா கிட்ட இந்த இரும்பு கவசத்தை நான் உங்களுக்கு கிஃப்டா தரேன், அதுக்கு பதில் இதே மாதிரி நிறைய செஞ்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒபாடியாவுமே அந்த தீவிரவாதி பக்கத்துல போயிட்டு ஒரு சின்ன டிவைஸ் ஆக்டிவேட் பண்றாரு. அதனால அந்த தீவிரவாதி எதுவும் பண்ணாம ஹிப்னோடைஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு. அப்போ ஒபாடியாவுமே அந்த கேம்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இரும்பு கவசத்தை எடுத்துக்கிட்டு இந்த இடத்தையே அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே எல்லா சோல்ஜர்ஸுமே அந்த தீவிரவாதிகளை சுட்டுக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஒபாடியாவுமே ரிட்டர்ன் போய்கிட்டே இருக்கும்போது போன் கால்ல இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க, நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்புறம் டோனியும் பெப்பரும் பேசிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ டோனியுமே பெப்பர் கிட்ட எனக்காண்டி ஒரு உதவி செய்வியா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட பெப்பருமே எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும் தான், சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்கணும்னு பாக்குறேன், அதுக்கு ஒபாடியோட கம்ப்யூட்டர்ல இருந்து எனக்கு ஃபைல்ஸ் டேட்டாலாம் வேணும், அவ என்னென்ன பண்றான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், அப்படி தெரிஞ்சாதான் அது தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட பெப்பருமே ஒத்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்றதுக்காண்டி போறாங்க. அப்போ பெப்பருமே அந்த கம்ப்யூட்டர் பக்கத்துல போயிட்டு அதுல உள்ள பாஸ்வேர்டை கிராக் பண்ணிக்கிட்டு அதுல உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா டோனி ஃபர்ஸ்ட் உருவாக்குன அந்த கவசமுமே அதுல இருக்கு. அப்ப அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அவரோட சர்வருக்குமே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஒபாடியோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப அவரை பார்த்து பெப்பருமே அவர்கிட்ட நைஸா பேச்ச கொடுத்துட்டு வெளியவே வந்துடுறாங்க. அப்போ ஒபாடியோவுமே கம்ப்யூட்டர் செக் பண்ணதான் தெரியுது பெப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒபாடியோவுமே அங்க வேலை செய்யற இன்ஜினியர்ஸை பாக்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்ப நீங்க உருவாக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எங்களால முடியல, அது எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரொம்பவே கோவப்பட்டு டோனி ஒரு குகையில இருந்து குப்பைகள் மூலமா அதை உருவாக்குனா உங்களுக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருந்தோம் அதை பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு இருக்கலாம், ஆனா நாங்க டோனி இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டோனியுமே அவரோட வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும்போது பெப்பருமே டோனிக்கு கால் பண்றாங்க. அப்ப டோனியுமே அந்த போனை அட்டன் பண்ணி எதுவுமே பேசாம இருக்கிறாரு. அப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒபாடியோவுமே வந்திருப்பாரு. அப்ப அவர் அந்த சின்ன டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி டோனியை எதுவும் பேசாத மாதிரி ஆக்கி விட்டுடுறாரு. அப்ப ஒபாடியோவுமே அந்த போனை கட் பண்ணிக்கிட்டு இப்ப டோனி கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ ரொம்பவே புத்திசாலி, ஆனா நீ இருக்கிற வர எங்களால ஒழுங்கா தொழில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு உன்னோட ஆர்க் ரியாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட நெஞ்சில இருந்து அதை புடுங்கிடுறாரு. அப்ப டோனி கிட்டயுமே இதன் மூலமா நான் நிறைய ரோபோட்ஸ் செஞ்சு அதை நிறைய ஆர்மிக்கு வித்து அதன் மூலமா நான் பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே போயிடுறாரு. அப்ப நம்ம டோனி கிட்டயுமே அந்த ஆர்க் ரியாக்டர் இல்லாததால அவருமே தட்டி தட்டி ஊருக்கு போராடி நடந்து போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப நம்ம டோனி பெப்பர் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்க் ரியாக்டர் எடுக்கலான்னு போகும்போது அவரால் சுத்தமா முடியாம கீழேயுமே விழுந்துடுறாரு. அப்போ டோனியோட அப்பா உருவாக்குன முதல்ல டம்மிங்கிற ரோபோட் அந்த ஆர்க் ரியாக்டரையுமே எடுத்து கொடுக்குது, உங்களுக்கு தேவைப்படுமோ அப்படின்னு. அப்ப இதை பார்த்த உடனே நீ ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கண்ணாடி பாக்ஸை உடைச்சு இப்ப அந்த ஆர்க் ரியாக்டரையுமே மாட்டிக்கிறாரு. அதே சமயத்துல பெப்பருமே ரோடிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி டோனியை வேணும்னே காசு கொடுத்து கொல்ல பார்த்திருக்கான், அவரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, நீ வேணா நேர்ல போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே ரோடியுமே இப்ப டோனியை பாக்குறதுக்காண்டி வந்துகிட்டுமே இருக்கிறாரு. அப்போ ஒபாடியோவுமே டோனியோட ஆர்க் ரியாக்டரை எடுத்துட்டு அந்த இரும்பு கவசத்தோட ஹோல்லையுமே மாட்டுறாரு. அப்ப ரோடியுமே டோனி பக்கத்துல போன உடனே என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட டோனியுமே பெப்பருக்கு முதல்ல என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. பெப்பருக்கு எதுவும் ஆகல, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒபாடியாவை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி அவங்க போயிருக்காங்க, அவனை அரெஸ்ட் பண்ணா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சூட்டை மாட்டிக்கிட்டு கிளம்பவுமே செய்யறாரு. அப்ப பெப்பருமே எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு ஆபீசர் கூட சேர்ந்து ஒபாடியாவை அரெஸ்ட் பண்ணலான்னு அவங்க ஆபீஸ்க்குள்ள தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒபாடியா அந்த இரும்பு கவசத்தை போட்டுக்கிட்டு இப்போ பெப்பரை கொலை பண்ணவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம பெப்பருமே இவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்து பயந்து வெளியே ஓடி வந்துகிட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ஒபாடியோவுமே தரையை உடைச்சுக்கிட்டு இப்ப பெப்பரை பார்த்து ஷூட் பண்ணலான்ற போது அப்ப கரெக்டா டோனியுமே அந்த இடத்துக்கு உனக்கு எது ஆகுது நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒபாடியாவை தள்ளி முட்டி கொண்டு போய்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ ஒபாடியாவுக்கு டோனிக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒபாடியாவோட கவசம் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனால நம்ம டோனியை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப டோனியுமே இவனை எப்படி டிஃபீட் பண்ணலான்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐடியா ஜார்விஸ் கிட்டயுமே சொல்றாரு. இப்ப கரெக்டா என்ன வானத்தை நோக்கி கொண்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஜார்விஸுமே நம்ம கிட்ட பவர் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரவாயில்ல இருந்த வர நம்ம பறக்கலாம் அப்படின்னு ஹைட்டா போய்கிட்டுமே இருக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த ஒபாடியாவுமே பறந்து வராரு. அப்போதான் டோனிக்குமே தெரியுது இவனால பறக்கவுமே முடியுமா அப்படின்னு. அப்ப டோனியுமே வானத்துணைக்கு பறந்து போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜுமே குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்ப இதை ஜார்விஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ எதுவுமே சொல்லாத, எல்லாத்தையும் டிஸ்பிளேல காட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒபாடியாவுமே டோனியை எப்ப பிடிச்சிடுறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம உன்னோட சூட்ல
சுச்சி பி, இந்த எவ்வளோ பவர்ஃபுல் பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே ஐசிங் ப்ராப்ளத்தை எப்படா சமாளிப்ப அப்படின்னுமே கேட்குறாரு. என்னது ஐசிங் ப்ராப்ளமா, அது என்னன்னு நீ இப்போ பார்த்துப்படா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒபாடியாவோட இரும்பு கவசம் எல்லாமே ஐஸா மாறி இப்போ அவரால் பறக்கவுமே முடியல. அப்போ அயன்மேனுமே ஒபாடியாவோட மண்டையிலே தட்டி எதாண்டா ஐசிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இப்போ கீழேயுமே விழுந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம டோனிக்கிட்டையுமே பவர் இல்லாததால எமர்ஜென்சி பேக்கப் மூலமா இப்போ லேண்ட் ஆகிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்போ நம்ம டோனியுமே லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஒபாடியாவோட கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சாங்கன்னா அதுதான் இல்லை, ஒபாடியாவுக்கு எதுவும் ஆகாமல் இப்போ மறுபடியும் சண்டைக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நம்ம டோனியோட சூட்ல இருந்து பவர் இல்லாததால அவரால் ஒழுங்கா சண்டை போடவுமே முடியல. அப்போ அவங்க ரெண்டு பேருமே எங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோனி சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பெரிய ஆர்க் ரியாக்டர்ல இருந்து தான் என் இண்டஸ்ட்ரிக்கே பவர் போகுதுன்னு, அதுக்கு கீழே தான் சண்டை போட்டுக்கிட்டுமே இருக்கிறாங்க. இப்போ இவனை எப்படியாவது அழிச்சு ஆகணும்னு சொல்லிக்கிட்டு பெப்பர் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ இப்போ என்ன பண்றனா, அந்த ஆர்க் ரியாக்டருக்கு ஓவர் பவரை கொடு, அதனால அந்த வெடிச்சு சிதறிடும், அதுல வந்த எலக்ட்ரிசிட்டி இந்த சூட்டை கொன்னுடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்ட பெப்பருமே அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, அவன் உயிரோட இருக்கக்கூடாது, நீ சீக்கிரமா போய் அதிக வோல்டேஜை கூட அப்படின்னு சொன்ன உடனே அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட டோனியுமே இது என்னோட ஆர்டர், நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம அந்த ஓவர் வோல்டேஜுமே கொடுக்குறாங்க. அதனால அந்த இடமுமே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அப்போ ஓவரா கரண்ட் சப்ளை வந்ததால ஒபாடியாவுமே ஷாக் அடிச்சு இறக்குறாரு. நம்ம டோனியுமே அப்படியே மயங்கி கீழேயுமே கிடக்குறாரு. அவரோட ஆர்க் ரியாக்டர்ல இருந்து லைட்டே வரல. அப்போ அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆர்க் ரியாக்டர்ல இருந்து ஃபிளிக்கர் ஆகி இப்போ லைட்டுமே ஏறியுது. அப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம டோனியுமே பேப்பர் படிச்சுக்கிட்டுமே இருக்கிறாரு. அந்த பேப்பர்ல ஹூ இஸ் தி அயன் மேன்னுமே போட்டிருக்கு. அப்போ இது அயனே கிடையாது, ஆனா அந்த பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரவாயில்ல இந்த பேரே இருக்கட்டும் அப்படின்னுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு பெப்பர் கூட. அப்போ நம்ம டோனியுமே அப்படி எங்க ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி டிவில தெரிஞ்சு பாத்தீங்களா, அந்த பிரஸ் மீட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டுமே இருக்கிறாரு. இப்போ ரெடி ஆகிட்டு அந்த பிரஸ் மீட்டுக்குமே போய் பேசிக்கிட்டுமே இருக்கிறாரு. அதுல அப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் அயன்மேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பிரஸ் மீட்டுமே எந்திரிச்சு கேள்வி கேட்கறாங்க. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இருங்க இது மார்வல் படம்ன்றதுனால எல்லா படத்துலயுமே போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்கும். அப்ப அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப டோனி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப டோனியை பாக்குறதுக்காண்டி ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாரு. அப்ப அவரை பார்த்த உடனே நம்ம டோனியுமே நீங்க யார் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட பேரு நிக் ஃபியூரி, உனக்கு அவெஞ்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்